அதுதான் வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி. அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியும் இருக்கு, ஆடி கிருத்திகையும் இருக்கு, ஆடியோட கடைசி நாள். ஸோ ஆடி மாசத்தை பத்தி நம்ம நிறைய பதிவுகள்லாம் போட்டுட்டு வரோம். அதனால இந்த கேள்வி, அன்னைக்கு பெண்கள் பொதுவா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க குருஜி? கடைசி அன்னைக்கு என்ன வழிபாடுன்னு தெரியும், கிருஷ்ண ஜெயந்திக்கு அவங்களுக்கு எல்லாமே அது அவங்களுக்கு தெரியும். நம்ம அதை சொல்ல அவசியம் இல்லை. ஆனா என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு 5 விஷயமே சொல்றேன். ஒரு வாடி பாருங்க, அந்த ஒரு 100% நீடிக்கும். ரொம்ப பெருசா நீங்க எதுவும் பண்ண வேணாம். மலையை புரட்ட வேணாம், பூமியை பழக்க வேணாம். ஒரு 5-6 விஷயத்த மட்டும் நீங்க கடைப்பிடிங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க வீட்டுக்கு வரவங்களும் நல்லா இருக்கணும். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 விதமான நல்ல விசேஷ நாட்கள் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் வருது. அதுதான் வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி. அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியும் இருக்கு, ஆடி கிருத்திகையும் இருக்கு, ஆடியோட கடைசி நாள். ஸோ ஆடி மாசத்தை பத்தி நம்ம நிறைய பதிவுகள்லாம் போட்டுட்டு வரோம். அதனால இந்த கேள்வி, அன்னைக்கு பெண்கள் பொதுவா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க குருஜி? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இப்போ வர்றது நீங்க சொல்றது ஆடி கிருத்திகை வருது, கிருஷ்ண ஜெயந்தி வருது, ஆடியில கடைசி நாள் முடியுது. இந்த 3 விசேஷன்றீங்க. இது இந்த மாசம் முடியுது. ஆனா ஒரு நல்ல விஷயம், நல்ல நாள் அன்னைக்கு என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்த மாசம் பேச வேணாம், பொதுவாகவே நான் சொல்றேன். ஏன்னா இப்போ இது எல்லாருக்குமே தெரியும். நல்ல நாள், விசேஷ நாள், பண்டிகை நாள், அன்றைய பொழுதுல வீட்டில் இருக்கணும் பெண்கள். அது ஆஃப்டர் மேரேஜோ பிஃபோர் மேரேஜோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டு மருமகள் அந்த பெண்ணுன்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்படி சாமி கும்பிடணும் அவங்களுக்கு தெரியும், அந்த வழிபாடு தெரியும். ஆடி கடைசி அன்னைக்கு என்ன வழிபாடுன்னு தெரியும். கிருஷ்ண ஜெயந்திக்கு அவங்களுக்கு எல்லாமே அது அவங்களுக்கு தெரியும். நம்ம அதை சொல்ல அவசியம் இல்லை. ஆனால் என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு 5 விஷயமே சொல்கிறேன்னே. ஃபஸ்ட்டு ஒன்று, அன்றைய பொழுது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கசப்பு 1% கூட வீட்டில் கசப்பான உணவு செய்யாதீங்க. அந்த பாவக்காய் நிறைய விஷயங்கள் இருக்குது. கசப்பான உணவு செய்யாதீங்க, யாருக்கும் பகிர்வும் செய்யாதீங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செய்யாதீங்க. செஞ்சிட்டாலும் தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்காதீங்க. கொடுத்துட்டீங்கன்னா உறவே முடிகிற மாதிரி ஒரு கணக்காயிடும். ஸோ 1. 2வது, அன்றைய நல்ல பொழுதுல நல்ல நாளில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சுத்தபத்தமாக வச்சு, நீங்களே சுத்தபத்தமாக வச்சு, வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை போடுறது, வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வச்சுக்கிறது, உங்கள் மனசில் 1000 கசப்பு, 1000 ப்ராப்ளம், 1000 கஷ்டம் இருக்கலாம். ஆனால் நல்ல நாள் அன்னைக்கு சந்தோஷமா சொல்றது வலி மனசுக்குள்ள இருந்தாலும் வெளியில காமிச்சிக்க கூடாது. ஏன்னா உங்க பசங்க எப்படியோ நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கண்ணு சிரிக்கலாம் கூட உதட்டு சிரிச்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சிரிச்ச முகத்தோடு அந்த பசங்களை அன்றைக்கி ஃபுல்லாகவே வழி நடத்தணும். அந்த பசங்களை தவறான வார்த்தையில் பேசுறது, தவறாக திட்டுறது, தவறாக சாபிக்கிறது, கணவன் மனைவிகளை அடிச்சுக்கிறது, சண்டை போட்டு தயவு செஞ்சு இதை வைக்காதீங்க. ஏன்னா எல்லா நாள்லையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது ஒரு யூஸ்வலாக போயிடுது. நல்ல நாள்ன்றது ஒரு விசேஷ நாள், எல்லா வீட்லையும் விசேஷமாக இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை சாடி இருக்கும்போது வேணும் தரித்திரம் உள்ள வரும். ஸோ தயவு செஞ்சு 2வது விஷயம் பண்ணாதீங்க. 3வது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு கடன்ன்றதை அன்றைக்கி கை நீட்டி யாருக்கிட்டையும் வாங்காதீங்க. 1. அதே மாதிரி யாரும் கடன் கேட்டு வந்தாலும் அன்றைய பொழுது மட்டும் நீங்கள் கொடுக்காதீங்க. உயிர் போகிற தருணம் ஒரு விஷயம், அவங்க இது கொடுத்தா தான் அவங்க உயிரே வாழ முடியுன்ற தருணம் வந்தால் தெரியாம செய்யலாம், தப்பு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ப்ளஸ் மைனஸ் நான் 2மே சொல்லணும். நான் அது என்னோட ரூல்ஸ் அது. ஏன்னா இது நீங்கள் தான் சொன்னீங்க எப்படி கொடுக்கக்கூடாது சொன்னு கேட்கக்கூடாதுங்களா. உயிர் போகிற தருணமாக ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். நார்மலாக வீட்டுக்காக கேட்குறாங்க, கடன் கட்ட கேட்குறாங்க, வட்டி கட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கடன் ஒன்று கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நல்ல நாளும் கடன் கொடுக்கவும் செய்யாதீங்க, கடன் வாங்கவும் செய்யாதீங்க. ஸோ இந்த 3 விஷயம். 4வது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் உங்களோட சொந்தக்காரங்க அன்றைக்கி எப்படி சொந்தக்காரங்க வருவாங்க, நீங்களும் சொந்தக்காரர்கிட்ட போவீங்க. நீங்கள் யார் வீட்டுக்கு போனாலும் அவங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்க யாரும் உங்கள் வீட்டை வந்தால் நீங்களும் நல்லா இருக்கணும். ஸோ அவங்களோட விஷயங்கள், மனசுகள், அவங்க நடந்த நல்லது, இன்பம், துன்பம் எல்லாமே வந்தால் தயவு செஞ்சு அன்றைக்கி யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க.
ஏன்னா புறம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நடந்து கசப்பு நடந்திருக்கும். அப்போ அழுக வேண்டிய சூழ்நிலை வரும். ஒருத்தவங்க அவங்க வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து நல்ல நாள் பொழுது அன்றைக்கி உட்காந்து அழுதாங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் அழுதுட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் போய் அவங்க வீட்டில் உட்காந்து நீங்கள் அழுது உங்கள் விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்களும் கஷ்டப்படணும். ஸோ அவங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். அதனால் இந்த அழுகைன்றது தயவு செஞ்சு உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஏறம் கட்டி மூடை கட்டி வச்சுருங்க. அன்றைக்கி வைக்காதீங்க. எப்படியும் அழுவதான் போகிறீங்க, அன்றைக்கி ஒரு நாளாவது கண்ட்ரோலில் இருங்க. 4 5வது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து முடிஞ்ச அளவுக்கு தவறான வார்த்தையை அன்றைக்கி பயன்படுத்தாதீங்க. உங்கள் கணவராகட்டும் உங்கள் பிள்ளைங்களாகட்டும் இந்த சாபம் விடுறது, அசிங்கமாக பேசுகிறது, அசிங்கமான வார்த்தை பயன்படுத்துறது, வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது, பகையை வளர்க்குறது. அதே மாதிரி முக்கியமாக சொல்கிறேன், அன்னைக்கு வேண்டாதவன் உங்ககிட்ட முன்னாடி சண்டை போட்டவங்க இல்லை விரோதியாக இருக்கிறவங்க கூட அன்றைக்கி உங்களை பார்த்து சிரித்தாங்கன்னா சிரித்து பேசுங்க. மெயினான விஷயமே அதை தான் சொல்ல வருது. அன்றைக்கி சிரித்து பேசுங்க, அவங்ககிட்ட உருவாடி பாருங்கள். அந்த 100% நீடிக்கும். ரொம்ப பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். மலையை புரட்ட வேணாம், பூமியை பழக்க வேணாம். இந்த 5 விஷயம் வீட்டை ஒன்று உங்களை சரியாக வச்சுக்கிங்க, ரெண்டாவது உங்கள் பிள்ளைங்கள கணவரை சரியாக வச்சுங்க. கடன் வாங்காதீங்க, கசப்பு செய்யாதீங்க, கடனும் வாங்கவும் செய்யாதீங்க, கொடுக்கவும் செய்யாதீங்க. நீங்களும் யார் வீட்லையும் இப்போ அழுவாதீங்க, அவங்களே உங்கள் வீட்டில் அழு வைக்காதீங்க. இந்த 5 விஷயம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை ஆடி அமாவாசைன்றத கணக்கு கூட கிடையாது. மெயினாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நல்ல நாள்லையும் சரி, பௌர்ணமி அன்றைக்கி இருக்கட்டும், ஆடி அன்றைக்கி இருக்கட்டும், தீபாவளி, பொங்கல், எது வேணாலும் இருக்கட்டும், நல்ல நாள் இருந்துட்டாலே முக்கியமாக வெள்ளிக்கிழமை கூட ஒரு நல்ல நாள் தான். அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் சண்டை சாடி போடுறது, கண்ணாடி உடைக்கிறது, அது பண்ணுறது இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. இதெல்லாமே நீங்கள் வீட்டில் பண்ண என்ன ஆகுனா, பண்ண உடனே உங்களுக்கு கஷ்டம் வந்துடாது. எப்படி இந்த வருஷம் பண்ணால் உடனே அடுத்த மாதம் கஷ்டம் வந்துடாது. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல நாள் பொழுதுல நீங்கள் வீட்டில் எந்த ஒரு வழிபாடு பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் நீ ஒரு பக்கம் முறுக்கிக்கிட்டு, புருஷன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு, பொண்டாட்டி ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் வீடு விருத்தி ஆகாது. வீடு விருத்திக்கு ஆகாது, டவுன்லேயே தான் இருக்கும். மேலே வரதுக்கான விஷயம், ஒரு நல்ல விஷயம், சுப காரியம், வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சுபட்சகமாக இருக்கவே இருக்காது. ஸோ இந்த ஒரு 5-6 விஷயத்த மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் வீட்டுக்கு வரவங்களும் நல்லா இருக்கணும். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. ரொம்ப சிறப்பு குருஜி. ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலா கொடுத்தீங்க. கிருஷ்ண ஜெயந்தி, கிருத்திகை, ஆடி கடைசி நாள், இந்த நாட்கள் மட்டும் இல்லாம, இந்த 3 விசேஷ நாட்கள் சேர்ந்து வர்றது மட்டும் இல்லாம எல்லா விசேஷ நாட்கள்லயும் செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பெண்களுக்கு ரொம்ப அழகா எடுத்து சொன்னதற்கு நன்றி. நன்றிம்மா.